ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் இஞ்சி தொக்கு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அடிகனமான பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி எந்த அளவுக்கு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு பாதி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 கை அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. இஞ்சி கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். அந்த அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே தான் நம்ம தொக்கு செய்ய போகிறோம். அதனால் எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது இட்லி தோசை கூடயும் நல்ல காம்பினேஷன், சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி சொதிக்கும் இது சூப்பரான காம்பினேஷன். இப்போ இது எல்லாம் வதங்கி நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இந்த அளவுக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச விழுதை இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் எல்லாமே அந்த இஞ்சி அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா 1 வீக் வரை கெட்டு போகாமல் இருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் 2 நாளுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் புளி கரைச்சி வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பவுடர் பண்ண வெல்லம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தொக்கு உரைப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லா சுவையும் சேர்ந்துருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்லம் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரந்தண்ணியும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது வெல்லம் சேர்த்தோடனே கலரே மாறிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டை வச்சு மூடி லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயாச்சு. எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே பிரிஞ்சு வந்தாச்சு. மேலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான இஞ்சி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.